ஐஎஃப்எஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஎஃப்எஸ் குடும்பத்தில், அதாவது நம்ம தனசேகர் ஷேர் மார்க்கெட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸுங்கிறான் பார்த்தீங்களா, ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ்னு சொல்லி ஷேர் மார்க்கெட்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ணோம் பார்த்தீங்களா, தனசேகர். அவர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு நண்பர் இன்றைக்கி ஒரு குழாவில் ஒரு அடப்பு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ப்ளம்பர் ஏதோ ஒரு விஷயம் அதுக்கு சில வேலைக்கு சொல்லி கொடுத்து அந்த வேலை தப்பாகி அதில் ஆசிட் ஏதோ ஊற்றி அந்த உப்புலாம் அடைச்சிக்கிட்டு சொல்லி ஊற்றி ஏதோ மூடி அதை திறக்கும் போது அந்த தண்ணி இந்த ஆசிட் கண்ணில் பட்டு அவரோட கண் பார்வை போயிடுச்சு. கொஞ்சம் 20% தான் ஓரளவுக்கு தெரியுதுன்றாங்க, சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த நண்பர் அதே காஞ்சிபுரத்தை சேர்ந்தது தான். அவர் தனசேகர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறார். அவரும் அப்போ கோடிக்கணக்கில் அவர்கிட்ட பண்ணிக்கிறவர் தான். அவர்கிட்ட போய் தனசேகர்கிட்ட பணத்தை கேட்கும்போது அவர் கை விரிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் நமக்கு வந்திருக்குது. பணத்தை கேட்டு அவர் கொடுத்துருக்குறாரு. அப்போ கை விரிச்சாலும் இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா கூட அவர் கேட்ட போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துவர். தனசேகருக்கு ஐஎஃப்எஸ்சில் இருக்கிறதுக்கு முன்னையே அவர் இப்போ கோடிக்கணக்கில் அவருக்கு பணத்தை ஃபைனான்ஸ் பண்ணவர். அவர் அதுக்கப்புறமும் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தவர். ஐஎஃப்எஸ்லையும் உள்ளே போயிட்டு இருக்க சொல்லி கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு இருக்க சொல்லி அவர் அப்படியே கையை நடுன்னு கை விரிச்சவர் தான் நம்ம தனசேகர். எல்லாருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட அவுட்புட்டு நிறைய கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டாங்க, அதனால் அவருக்கு எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் என்கிட்ட சொல்லியிருந்தார் தனசேகர்ன்றவர். என்னதான் இருந்தாலும் இந்த நிலைமையில் அவருக்கு உதவி இருக்கணும். இன்னும் நான் அந்த வீட்டெல்லாம் இவன் ஒன்றுமே பண்ணாமல் அவன் உயிர் போனால் கூட பரவாயில்லன்ற மாதிரி அந்த பொறுக்கி பையன் தனசேகரன்றவன் எந்த மக்களுக்கும் கொடுக்காம எனக்கு கூட இன்னும் அந்த இவனை பிடிச்சி தான் போட்டு நம்ம யூடியூப்பில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால் அந்த நாய் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். நாம் போய்கிற பாதை சக்ஸஸ் ஆகி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட நான் ஏற்பட்ட கடனை கண்டிப்பாக கொடுத்துருவோம். எனக்கு என்னவோ அதில் ஒரு 50% நம்பிக்கை வந்திருக்குது. இன்னும் ஒரு 50% இது போகிற பாதை கண்டிப்பாக தெளிவடையும். இவர் இந்த கண் பார்வை போனதுனால கண் பார்வை போயிடுச்சு. ஸோ டோட்டலாக இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி சொல்லி கேட்டுருக்கிறாரு. பணம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்குது. இந்த நேரத்தில் அந்த நாய் மற்றவங்களுக்கு கூட பணத்தை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, கெட்டு நொந்து போய் அந்த சூழ்நிலை இருக்கிற ரொம்ப அபாயகரமான சூழ்நிலை ஏற்படுத்தும் போது அந்த பணம் கண்டிப்பாக இவனுக்கு அந்த 5-6 வீடு வச்சுக்கலாம். அதில் வர பணத்தில் வாடகை வரத்தையே இவன் 1 மாதம் பணம் அவங்களுக்கு கொடுக்கலாம். இவனுக்கு அந்த மனம் வரணும். ஆனால் அந்த விஷயத்தில் இன்னும் பொறுத்த வரைக்கும் ஏதோ கேட்கும்போது கொஞ்சம் கொடுக்குற எண்ணம் உடையவன் தான் இவன் தனசேகரன்றவன். பட் ஏன்னா எங்களுக்கெல்லாம் கூட எங்கள் பொண்ணுக்கு கையில் கொஞ்சம் கட்டாகி போச்சுன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் அவன். ஆனால் என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மயிர் கூட புண்ணியம் இல்லாத ஒரு செயல்பாடு. ஏன் அப்படின்னா, எல்லாரையுமே நடுக்கடலில் தள்ளி விட்டு அவங்கள சாகிற நிலைமையில் ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொசுறு 100-200 கொடுத்து அவங்களுக்கு உதவுறதுன்றது பெரிய புண்ணியம் அவனுக்கு சேராது. அவன் பாவத்தை பண்ணிட்டான், பெரிய பாவத்தை பண்ணிட்டான். மக்களுக்கு எதுன்னு உண்மை பொய்ன்னு தெரியாமல் அங்கே நடக்கிற விஷயம் வேலைப்பாடுகள் நடக்குதா உண்மைதானா பொய் தானான்னு தெரியாது. இந்த தேவடி அம்மாவும் போய் அனைத்து மக்களையும் கூட்டமே அதில் கொண்டு சாய்ச்சி அவங்க குடும்பத்தை அழிச்சிட்டான். திரும்ப இந்த விஷயத்தை தான் நம்ம அவனுக்கு சொல்கிறோம். அந்த மரமண்ட தேவடி அம்மா அவனுக்கு 10-15 வருஷமாக பணத்தை அள்ளி கொடுத்து கூடவே இருந்து தொழில் புரிஞ்சவங்களும் நட்பு வட்டாரத்தில் இருந்த மக்களை எல்லாரையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னே கோடியாக அவனுக்கு பணத்தை கண்ணில் காட்ட தேவடியா பசங்களுக்கு தான் இவன் அவனுக்கு நன்றி கடை செஞ்சான். அந்த தேவடியா அம்மா இந்த தனசேகரன்றவன். இது எவ்வளோ பெரிய பணம் வந்த பிறகு மனிதர்கள் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் இவன் 1ஆம் நம்பர் 100 அதில் 100% இவன் அது இவனுக்கு தான் அந்த 100% இவனுக்கு ஒத்து போகும். அந்த சொல்லுக்கு இவன் தான் அதுக்கு பேர் போனவன் கழுது. அந்த பேர் போன நாய் அந்த எவன் பணம் வந்தவொடனே உடனே பச்சுவஞ்சி மாதிரி மாறுவான்னு சொல்லுவாங்க பற்றி அந்தமாரி ஒரு புறம்போக்கு பொறுக்கி பையன் தான் இவன். அதாவது அந்த தனசேகர் ஹரி, இந்த தனசேகர் அதுக்கப்புறம் சண்முகம், ஜெகனோட தம்பி, இவனுக்கெல்லாம் நல்லா ஒத்து ஊதிக்கின்னு அவங்ககிட்ட எதுவுமே பணம் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி இன்னும் பணத்தை கொடுத்து வாங்கி கொடுத்துக்கின்னு இவன் அந்தமாரி செயல்பாடு பண்ணுறதுக்கு அவனுக்கு தான் இவன். ஏன்னா இவன் 1 கோடி 2 கோடி எதுவுமே கொடுத்தானா அப்படியே 50% வாங்கினான் இல்லையா, அதில் அவனுக்கு தான் இவன் ஒத்து ஊதுவான். அது எல்லாருக்கும் இயற்கையாக பணம் வந்தோடனே மாறிடுவாங்க பெரும்பாலும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணலை. பட் நான் பணத்தை எத்துமே அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட இங்கே இருக்கிற கொஞ்சம் பேருக்கு அந்த பேக்கப் எடுக்கணும் கண்டிப்பாக நம்ம கூட வந்தவங்களை நம்ம கட்டிட்டா கூட இவங்களை கெட்டு விடக்கூடாதுன்ற சூழ்நிலை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மாட்டிக்கிட்டேன். ஆனால் இவன் என்ன பண்ணிக்கிறான், உஷாராக நம்மக்கிட்ட பணத்தை வாங்கி அவன் வீட்டு எதிரில் வீடு 2 அடுக்கு காலி மணியாக இருந்தது, அது 2 அடுக்கு கட்டினான். அவன் மேல் போர்ஷன் ஒரு போர்ஷன் தான் அவனுக்கு இருந்தது, மேல் போர்ஷன் வீடு கட்டினான். பக்கத்தில் இந்த கம்பவுண்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் வீடு வாங்கினா. பின்பக்கம் இருக்கிற வீடு வாங்கினா. அதே தெருவில் லாஸ்ட்டில் ஒரு 2 போர்ஷன் வீடு வாங்கி பக்கத்து மேலே வாங்கினா. அது ஒரு 3 போர்ஷன் வீடு கட்டி எல்லாம் வாடகை விட்டு
அருமையாக பொண்ணு மனைவி இவன் புள்ள இவங்க எல்லோரும் அருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் அதில் பணத்தை போட்டவங்களாம் அவங்கவுங்களோட சூழ்நிலை தவறி ஏகப்பட்ட பணத்தை இழந்து சூழ்நிலை தவறி ஏதோ கெட்டு நொந்து போகிற சூழ்நிலையில் 5000 10,000 இந்தமாரி விபத்து ஏற்படும் போது அவங்களுக்கு அந்த பணம் கஷ்டம் வரும்போது அவங்க ரொம்ப அல்லோல்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பணம் வந்து ஒரு மூலாத ஒரு பிள்ளையார் சுழியாக போய் வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே அந்த பணத்தை இழந்த பிறகு எல்லாருக்குமே பணம் தானே மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருந்தது. பட் சாப்பிட்டுலாம் எப்படி ஒன்றாலும் பட் பசங்களை ஒரு நல்ல நிலைமையில் படிக்க வைக்கணும் அப்படின்னா இப்போ கவர்மெண்ட்டில் படிக்கிற சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்தமாரி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரையும் அந்த நாய்கிட்ட பணம் கொடுத்ததுக்கப்புறம் யாரும் கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற நான் இந்த பணத்துக்காக சாகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒத்துக்கிட்டு அப்படியே மனசில் கொஞ்சம் உயிர் கையில் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் இன்றைக்கி வரும், அடுத்த மாதம் வரும், அதுக்கு அடுத்த மாதம் வரும், லட்சுமி நாராயணன் வீடியோ போடுவான், அவன் ஆடியோ போடுவான், அந்த பேரை நம்பிக்கிட்டு கொஞ்சம் நெஞ்சு பேர் உயிர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எது நடந்தாலும் அவங்களோட வாழ்க்கை கொன்று குவிச்சு அனைத்து பாவம் ஐஎஃப்எஸ்ஸில் சேர்ந்து அந்த லட்சுமி நாராயணனுக்கு முதல்ல போவோம். ரெண்டாவது அதன் அடிப்படையாக என்ன முதல் கொண்டு ஏஜெண்ட்டாக செயல்பட்ட எல்லாருக்குமே அந்த பாவங்கள் சேரும். நான் முழு மூழ்ச்சியாக கண்டிப்பாக அந்த 1.5 கோடி கடனை கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நான் அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொண்டு வந்து உங்ககிட்ட நான் அதை காட்டணும்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போகுது. கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் தவறான செய்கையால் என்றைக்கா ஒரு நாள் அதுலேருந்து தான் எழுந்தாகணும். ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றினானுங்க. அதே ஷேர் மார்க்கெட்டில் மட்டும்தான் நம்ம அதை எழுந்தாகணுன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துருக்குது. கண்டிப்பாக நான் இந்த பணத்தை மக்களுக்கு திருப்பி இந்த பணமே நான் இதுலேருந்து சக்ஸஸ் ஆகாமல் நான் போயிட்டேன் அப்படின்னா நான் கோடையாக போய் நான் இறக்க தயாராக இருப்பேன். அவனை கண்டிப்பாக நம்ம விட மாட்டோம், தனசேகரன் விட மாட்டோம். இதில் சக்ஸஸ் ஆகி போச்சு அப்படின்னா அவன் மேற்கொண்டு பணமே வந்துட்டா அப்படின்னா கூட எத்தனை பேருக்கு கொடுக்க வேண்டியதோ அவன் லிஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்கும். அவங்ககிட்ட டைரெக்டாக அவங்ககிட்ட கொடுத்துட்டா கூட அந்த பணத்தை நான் எனக்கு ₹1 கூட வேணாம் கண்ணில் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அந்த நாயை. இதுவே நம்மளோட இறுதியான அந்த பொறிக்கு பையனுக்கு சொல்ல வேண்டியது. இதில் சக்ஸஸ் ஆகி போட்டால் நம்ம அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். நீங்கள் அப்படியே அந்த பணத்தை அவங்க அருமாந்தத்தை அவனே எடுத்துக்கின்னு அவன் பொண்ணு புள்ளியோட வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் கூட இருந்துக்கிட்டான்னு விட்டுருவான் அவனை. ஆனால் இதில் நான் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நான் உண்மையாக கண்டிப்பாக என் மனநிலை வேறு மாதிரி மாறி அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். அந்த நிரந்தரமான அந்த இடத்துல அவன் வாழறதுக்கு கொஞ்ச நாள் தான் அவன் இருப்பான்றது நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிறோம். யாருமே கொஞ்சம் விபத்து சில விஷயங்களில் தவிர்த்து வாழ்ந்துக்குங்க. ஏன்னா இந்த பணத்தை விட்டுட்டு பிறகு ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எல்லா ஐயப்ப சொந்தங்களுக்கும் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நான் போகிற பாதையில் எல்லாருமே உங்களுக்கு நான் வழி நடத்துகிறேன். உங்களுக்கு எல்லாருமே வழி நடத்துகிறேன்னா சொல்லி எங்கள் குருநாதர் இருக்கிறார் இல்லையா, அவர் மூலிமா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது விருப்பப்பட்டவங்க அது போய் தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி போங்க. சில பேர் போய் அதுலேருந்து பெரிய நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போது நான் போகிற பாதை வந்து எனக்கு தோல்வியை கொடுக்கும், பட் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் இதில் எது நடந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த யூடியூப் மூலமாக. நன்றிங்க.